friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான ரவா இட்லி, கோதுமை ரவா இட்லி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபி. நம்ம குயிக் அண்ட் ஈஸியா டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துல பண்ணிடலாங்க. அதாவது மாவெல்லாம் அரைக்காம குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு இட்லி ரெசிபி. கோதுமை ரவையில செய்யறோம். கோதுமை ரவை ரொம்ப ஹெல்தியானது, நிறைய நார்ச்சத்து இருக்கு, ரொம்ப நல்லது உடம்புக்கு. பட் அதில் உப்புமாவே செஞ்சுட்டு இருந்தால் போர் அடிக்குதும்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லியெல்லாம் செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டா போதுங்க. இந்த கோதுமை ரவா இட்லி நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக, நல்ல டேஸ்ட்டாக, அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த கோதுமை ரவா இட்லிக்கு எல்லா விதமான சட்னியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார். நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது நல்ல ஒரு கத்திரிக்காய் கோசுமல்லி, செட்டிநாடு ஸ்டைல் கத்திரிக்காய் கோசுமல்லி செஞ்சேன். ரொம்ப நல்லா பொருத்தமாக இருந்தது. அதை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளாக இந்த ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்களும் பர்ஃபெக்டாக பண்ணலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ஒரு 250 கிராம் அளவுக்கு நல்ல கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த கோதுமை ரவை, வீட் ரவா 250 கிராம். இதுக்கு நல்ல ஒரு தாளிப்பு சேர்த்து இந்த ரவையும் வறுத்து நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எந்த ஆயிலையும் தாளிக்கலாம், பட் நெய் சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே நல்ல பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை ஒரு கொத்து, நல்ல பொடியாக நறுக்குன்னு இஞ்சி, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இது மஸ்ட்டு. அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. கூடவே ஒரு 2-3 பச்சை மிளகாவையும் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இது கூட நல்லா உடச்ச முந்திரி பருப்பு ஒரு 10. இது ஆப்ஷனல், வேணால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் சேர்த்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி, இதுவும் மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக நல்லா 1-2 நிமிஷம் வறுத்து விடுங்க. இந்த தாளிப்பு நல்லா அந்த வறுபட்டு வாசனை வர்றதில் தான் அந்த இட்லியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி அந்த இஞ்சி பச்சை மிளகா நெய்யில் வறுபடுற வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், தாளிப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை வறுத்தரலாம். இந்த ரவையும் இந்த நெய்யிலே சேர்த்து நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வறுத்து விட்டுறலாங்க. இந்த கோதுமை ரவை நல்லா வறுபட்டு வாசனை வரணும். ஸோ நல்லா ரவை சூடாகிற வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. பாருங்க, ரவையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்போடு சேர்த்து வறுத்த ரவையை நல்ல ஒரு அகலமான பவுலில் சேர்த்து விட்டுறலாங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இப்போ தயிர் சேர்த்துக்கணும். 200 கிராம் அளவுக்கு அதிகம் புளிக்காத தயிர், ரொம்ப புளிச்ச தயிர் ஆகாது. இதுலேயே கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா கலந்துடலாங்க. ரவை நல்லா கொஞ்சம் ஊறணும். ஸோ நல்லா தயிர் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக கலந்து ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ரவை நல்லா தண்ணி இழுத்து ஊறும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கலந்து வச்சிடலாம். நல்லா பர்ஃபெக்டாக கலந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டுமே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரவை நல்லா ஊறி இருக்குது, நல்ல சாஃப்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. பட் தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக இழுத்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ரவா இட்லிக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ கலந்த உடனே நம்ம நல்ல கொத்தமல்லி இலை போட்டுடலாங்க. கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பேக்கிங் சோடா, குக்கிங் சோடா, ஆப்ப சோடா, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டுமே போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு இது மேலே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அந்த சோடா கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். நல்லா கலந்துடணும்.
இது இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த பேக்கிங் சோடா போடணும். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே போட்டு கலந்து வைக்கக்கூடாது. இது ரவா இட்லி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாவு கரெக்டாக கலந்தாச்சுங்க. இங்கே சைமல்டேனியஸாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. தண்ணியும் கொதிச்சாச்சு. இப்படி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இங்கே இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி ஒவ்வொரு வறுத்த முந்திரி பருப்பு வச்சுருக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு அலங்காரத்துக்கு வேண்டி, நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பக்குவமாக கலந்தெடுத்து வச்சுருக்கிற அந்த ரவா இட்லி மாவை இந்த பிளேட்டுகளில் ஃபில் பண்ணி விட்டுடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஃபில் பண்ண பிளேட்ஸை கரெக்டாக அப்படியே உள்ளே வச்சு விட்டுறலாங்க. அவ்வளோதான். மூடியை போட்டு விட்டு நல்லா ஒரு 10 to 12 நிமிஷம் வேக விட்டுருவோம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக இட்லி வெந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி பிளேட்ஸை அழகாக வெளியே எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா அழகாக அப்படியே பூ மாதிரி இட்லி வந்துடும். அவ்வளோதாங்க, சுவையான ரவா இட்லி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவையில் எப்பவும் உப்புமாவே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இட்லியெல்லாம் செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு எல்லா விதமான சட்னியும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. நம்ம தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் எது வேணாலும் வைக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது நல்ல ஒரு கத்திரிக்காய் கோசுமல்லி, செட்டிநாடு ஸ்டைல் கத்திரிக்காய் கோசுமல்லி செஞ்சுருக்கிறேன். இதுவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். இந்த ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோதுமை ரவை வச்சு செய்யக்கூடிய இந்த ரவா இட்லி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. நல்ல டேஸ்ட்டாக நல்ல குயிக்காகவும் பண்ணிடலாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான டிஃபன் ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம அழகாக ஈஸியாக பிளான் பண்ணிடலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான உணவு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.